அவ்வளோதான். இல்ல, மனிதனோட ஒரு இமைக்கும் நொடி கூட நமக்குன்னு சொல்லி நிரந்தரம் இல்லாதது தான் அந்த வாழ்க்கையை வந்து கடவுள் குடுத்துருக்காரு. நம்மளோட வாழ்க்கைய எப்படி வடிவமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ கேளுங்க. அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நேரம் சரியா மாலை 6 மணி 45 நிமிடங்கள் ஆச்சு. சேது கூட கேட்டுட்ருக்கீங்க. நம்மளோட டே டு டே லைஃப் வந்து எதுக்காக ஓடிட்டுருக்கோன்னே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஓட ஆரம்பிப்போம். நம்ம எதை பார்க்குறோமோ, நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுதான் நம்மளுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? வீட்லேருந்து பார்த்தா ஒரு மாரி இருக்கும். மாடியிலேருந்து பார்த்தா ஒரு மாரி இருக்கும். அதே நீங்கள் போய் மலையில் நின்று பார்த்தா அதோட வியூகமே வேறு மாரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நிறைய புரிதல் ஏற்படும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி யோசிச்சாவே நம்மளையே வந்து ஒரு மிரள வைக்கிற மாதிரி ஒரு அதிசயமாக இருக்கும். எத்தனை கஷ்டம், எத்தனை ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், கடவுளோட வேண்டுதல் எல்லாம் எத்தனையோ இருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. மனிதர்கள் வந்து சில டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் கோபம், சண்டை, எதுக்காகவோ சண்டை கட்டி அதுக்கு இதுக்குன்னு சொல்லி மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி ரொம்ப ஈகோ கிளாஸ் எல்லாம் வந்துடுது. ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்கள், எப்போவுமே நம்ம வந்து இரக்கம் குணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு அது உங்களுக்கு டைலாக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன்றே ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்ம போய் பேசுகிறதுனாலையும் நம்மளால் விட்டு கொடுக்கறதுனாலையும் நம்ம ஒன்றும் கெட்டு போக போகிறது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் உண்மையாகவே. இந்த நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக கடவுள் வந்து எல்லா உயிர்களையும் எப்படி படைச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் மனிதர்களையும் படைச்சிருக்காங்க. அதனால நீங்கள் யாராச்சோட பேச நினைக்கிறீங்களோ, இல்லை யாராச்சும் மேலே கோபம் இருக்கோ, பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க, போனால் போகட்டும்னு சொல்லி மன்னிச்சு விடுங்க. அவ்வளோதான். நம்ம பெரிய மகான் ஆக போகிறது கிடையாது. எல்லாம் டெம்பரவரி தான். அதனால் ரொம்ப ஆடவும் வேண்டாம், ரொம்ப வந்து கவலையாகவும் இருக்க வேண்டாம். நல்லதே நடக்கும்னு சொல்லி கடவுளை நம்பிட்டு நீங்கள் கோ வித் ஃப்ளோவில் போங்க. அவ்வளோதான். நமக்கு பிடிச்சவங்ககிட்டையும் நம்மளை பிடிச்சவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கும் நம்மளை விட்டால் வேறு யார் இருக்கா? சரியா? இன்னுமே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கிளம்புங்க. போய் உங்களுக்கு பிடிச்சவங்கிட்ட பேசிவிட்டு ஏதாச்சும் உங்கள் மனஸ்தாபம் இருந்தால் இன்னையோட தீர்த்துக்குங்க. ஓகேவா? இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க.